இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பழமொழி 400. இப்போ இதுல ஒரு 2-3 கிளாஸஸ் போச்சு, இல்லை இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சாதான் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இந்த கொஷின் கேட்டால் எப்படி ஈஸியாக பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும். ஸோ இப்போலேருந்தே நம்ம இதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் நம்ம 400 இருக்குல்ல, இப்போ அந்த 400மே நம்ம படித்து வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ பொதுவாக அந்த 12th சிறப்பு தமிழ் 11th சிறப்பு தமிழ்ல ஒரு இடத்துல பழமொழி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 30-40 கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை மட்டுமே படிச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ்ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, அதுல 1-2 தான் அதுல இருந்துச்சே தவிர 3மே அந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபுல்லாத்தையும் படிக்கிறது தான் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் இது கஷ்டமாலாம் இல்லை. இப்போ நானும் படிச்சு பார்க்கும்பொழுது பார்த்தேன், அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை. ஒரு டைம் படிச்சுட்டு இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணாலே இது ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன டைப்ல இந்த பழமொழி 400 கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாகணும். அதான மெயின். ஏன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம்னா அந்த டாபிக்ல இருந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத ஒரு டைம் நம்ம செக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டாப்பிக்கே படிக்க போகணும். அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே பழமொழி 400 ஃபர்ஸ்ட் டைமா எங்க இருந்து வந்திருக்குன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ அந்த குரூப் 2 மெயின்ஸ்ல என்ன டைப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா, 4 லைன் இருக்கக்கூடிய அந்த பழமொழியில ஃபர்ஸ்ட் 2 லைன் கொடுத்துருக்காங்க. 4th லைன்ல இருக்கக்கூடிய அந்த பழமொழியை ஆப்ஷன்ல வச்சு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைப்பா 2A மெயின்ஸ்ல கேட்ட 3 கொஸ்டின்லயுமே இந்த டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ குரூப் 4 பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டா முடிச்சதுல பழமொழியை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க. 4th லைன்ல இருக்கக்கூடிய பழமொழியை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பழமொழிக்கு அந்த புக்ல என்ன ஹெட்டிங் இருக்குமோ அந்த ஹெட்டிங்கை வந்து ஆப்ஷன்ல வச்சு அப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 கடைசி கொஸ்டின் பேப்பர்ல இந்த 2 டைப் தான் இருக்கு. ஸோ இந்த 2 டைப் அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 400 படிக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இது படிக்க முடியாது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒமிட் பண்ற அதே போர்ஷனை யாராவது கண்டிப்பா படிப்பாங்க. அவங்க பாஸ் ஆக தான் போறாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது எடுத்துக்க முடியுமான்னு ட்ரை பண்ண போறோம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு சைட்ல இருந்து எஃபோர்ட் போட்டு அதை சரி பண்ண போறீங்க. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு டாபிக்கோ இல்லை ஒரு சப்ஜெக்ட்கோ நம்ம சைடு எஃபோர்ட் 50% இருக்கணும், இன்னொருத்தவங்க சைட்ல இருந்து 50% இருக்கணும். அப்படிதான் நம்ம பண்ணணுமே தவிர 100% எந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னொருத்தவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம மேல நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். அதுக்காக வச்சோம் ஒரு டாபிக்கு நம்ம சைட்ல இருந்து என்னெல்லாம் எஃபோர்ட்ஸ் போடணுமோ அதை எப்பயுமே பண்ணிட்டே இருங்க. அந்த டாபிக் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழமொழி 400 எடுத்து அந்த ஹெட்டிங் கண்டிப்பா தெரியணும். ஃபர்ஸ்ட் 2 லைன் கொடுத்தா கடைசி லைன் தெரியணும். இன்கேஸ் கடைசி லைன் கொடுத்துட்டா ஹெட்டிங் கேட்டாங்கன்னா அதை சொல்ல தெரியணும். ஸோ எப்படி கேட்டாலும் இதை நம்ம பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஈஸியா இருக்கக்கூடியதை அப்படியே ஷார்ட்கட்ல பார்த்துடலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னா பொருளையும் பார்ப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா, பொருள் படிக்க முடிஞ்சதை பொருள் படிச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள் படிச்சும் ஞாபகம் இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே பிளைனா என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட்லயே வச்சு அப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி முடியுதோ அப்படி நம்ம ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, அருகன் அடி போற்றுவோம் அப்படின்னு இருக்குங்களா. இப்போ இந்த 400ல இதான் ஃபர்ஸ்ட் டாபிக். நம்ம எப்பயுமே ஒரு செயல் எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் வாழ்த்தோ இல்லை யாரையோ வணங்கி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இப்போ இதுல பழமொழின்னு பாத்தீங்கன்னா, பெரியதன் ஆவி பெரிது அப்படின்றது பழமொழி. இது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லைன்ல பாத்தீங்கன்னா, அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதுல எப்படி கொடுத்தாலும் இந்த 3ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான் நம்மளுடைய எய்ம். கரெக்டுங்களா? இப்ப இந்த இடத்துல அருகன் அப்படின்னா யாருன்னு பாப்போமா? அது பேசிக்கான இப்போ ஒரு முனிவர் இருக்காங்கன்னா, முனிவர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அன்றாட வாழ்க்கையை வாழ்வாங்க, நல்லது மட்டும் யோசிப்பாங்க, கடவுளை வணங்குவாங்க. இதுதான் ஒருத்தவங்க யூஸ்வலா பண்ணக்கூடியது. யாரும் ஒருத்தவங்க அவங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த ஞானிகள் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. இப்ப அருகன் அப்படின்னா யாருன்னா, அவங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒருத்தவங்க. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வணங்கி நம்ம வந்து போற்றணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்ல வராங்க. நமக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படியே இங்க வந்தீங்கன்னா, அரிதவித்து ஆசென்று உணர்ந்தவன் பாதம் இது தெரியணும். பெரியதன் ஆவி பெரிது இது நமக்கு கண்டிப்பா தெரியணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இது சும்மா ஒரு வார்த்தையால கன்வெர்ட் பண்றோம். என்ன அப்படின்னா, இப்ப பெரியவங்க இருக்காங்கல்ல, இப்ப பெரியவங்க இல்ல வயசானவங்க இருப்பாங்க ஒரு வீட்லயே இல்ல பொதுவாவோ. இப்ப அவங்க வந்து இறந்து ஆவி ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஐ மீன் அவங்க இறந்துட்டாங்க. கரெக்டா? இப்ப பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க செத்து ஆவி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பேர பசங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதானே யூஸ்வலா நடக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா,
பெரியதன் ஆவி பெரிது அப்படின்ற அந்த பழமொழியை வீட்டுல பெரியவங்க யாராவது இறந்து ஆவி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதம், அந்த பாதம்ன்றது எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. அடுத்து ஆசின்று அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கு. அப்ப பெரியவங்க யாராவது இறந்து ஆவி ஆயிட்டாங்கன்னா அவங்க பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். கரெக்டா? ஆசீர்வாதம் வாங்கினா ஆசின்றுன்ற வார்த்தை, பாதம்னா பாதம் தான். அப்ப நீங்க அந்த ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா அடி போட்டுருவோம்னு இருக்கு. அவ்வளவுதான். அடினா பாதம்னு நம்ம சொல்ல போறோம். இவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பழமொழி 400 என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா, வீட்டுல யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க இறந்து ஆவி ஆயிடுவாங்க, அவங்களுடைய பாதத்தை தொட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவங்க அடியை வந்து போட்டுறணும் அப்படின்ற அந்த டைலாக சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பழமொழி முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க செகண்ட் ஒன், அதாவது டாபிக் பாத்தீங்கன்னா மேல்நிலை அடைதல் அப்படின்னு இருக்குங்களா. இப்ப பழமொழி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மிக்க பழி பெரிதும் செய்தக்கால் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய பழமொழி பாத்தீங்கன்னா அகலுள் நீராலே துடும்பல் எரிந்துவிடல் அப்படின்றது பழமொழி. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மீனிங் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மிகப்பெரிய பழிய தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க, அதாவது கெட்டதை தொடர்ச்சியா ஒருத்தவங்க செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, நம்ம ரொம்ப கெட்டது பண்றோம், நாம பண்றது தப்பு, அதனால நம்ம வந்து திருந்தி வாழ்றதுக்காக நல்லது செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் அவங்க அந்த கெட்டது செய்யறதை நிறுத்தாம தொடர்ச்சியா அதையே செய்யறாங்கன்னா சீக்கிரமா வந்து அவங்க லைஃப் வந்து வீணாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம்ல, அதுதான் இந்த பழமொழி. இப்போ எல்லா பழமொழியிலுமே என்ன இருக்குன்னா, ஒரு பொருள் இருக்கும், அதுக்கான ஓமையை சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப இந்த விஷயத்துல ஓமை அப்படின்னா என்னன்னா, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல், இதுதான் ஓமை. இந்த பழமொழி தான் ஓமை. கரெக்டா? ஒவ்வொரு பழமொழியுமே ஒரு ஓமை மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல என்ன பொருள் சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வர ஒரு தண்ணி இருக்குல்ல, இப்ப நான் குளிக்கணும்னு விருப்பப்படுறோம்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். குளிக்கிறது எதுக்காகனா ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக குளிக்க போறோம். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெள்ளம் அடிச்சுட்டு வர தண்ணி இருக்குல்ல, வெள்ளம்ன்றது தண்ணி அடிச்சுட்டு வரும்பொழுது நிறைய அசுத்தமான தண்ணி தான் அடிச்சுட்டு வரப்போகுது. அந்த தண்ணியில போயிட்டு இப்ப நான் குளிக்கணும்னு நினைச்சா ஏற்கனவே இருக்கிற அழுக்கை விட கூடுதலா நான் வந்து என்ன ஆயிட போறேன், இன்னும் அழுக்காதான் ஆக போறேன். எனக்கு அதாவது அதுல ஏதாச்சும் யூஸ் இருக்கா? ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ தொடர்ச்சியா கெட்டது பண்றவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு நல்லது பண்ண நினைக்கணும். அப்ப நம்ம இது எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, நம்ம குளிக்கிறது கூட கம்பேர் பண்றாங்க. ஏற்கனவே அழுக்கா இருக்கிறேன்னா குளிக்கணும்னா நல்ல தண்ணியில குளிக்கணும். மேலும் மேலும் அசுத்தமா இருக்கிற தண்ணியில நான் குளிச்சேன்னா இன்னும் தான் எனக்கு அது டேமேஜ் ஆகும். அப்ப அதையும் இதையும் என்ன பண்றாங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. நமக்கு வேண்டியது அது கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிக்க பழி பெரிதும் செய்தக்கால் அப்படின்றத படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன புரியணும்னா, யாரோ ஒருத்தவங்க நமக்கு அதிகமான பழியை வந்து செய்யறாங்க, நமக்கு கெட்டதை வந்து செய்யறாங்கன்றது உங்களுக்கு புரியணும். அப்படி யாராவது ஒருத்தவங்க பழி பெரிதும் செய்தக்கால்னு அர்த்தம் பெரிய பெரிய பழியெல்லாம் எடுத்துன்னு வந்து உங்க மேல போட்டு உங்களுக்கு தப்புலாம் செய்யறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அப்படி யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மேல நீங்க என்ன அடைவீங்கன்னா கோபம் அடைவீங்க. கரெக்டா? அப்ப நம்ம டாபிக்கு போயிட்டோம். மேல்நிலை அடைதல்னு இருக்கு. பழமொழி ஸ்டார்ட் ஆகுது மிக்க பழி பெரிதும் செய்தக்கால். யாரோ ஒருத்தவங்க தொடர்ச்சியா உங்களுக்கு பழிகள் நிறைய செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க கோபமா அடைவீங்க. கோபம் அடைதல் சொல்லிட்டோமா? அப்ப மேல கோபம் அடைகிறதுனால மேல்நிலை அடைதல்ன்ற அந்த டாபிக் எடுத்தாச்சு. அப்ப கோவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்கன்னா, யார் ஒருத்தவங்க அப்படி செஞ்சாங்களோ அவங்கள உங்க லைஃப்ல இருந்து தூக்கி எரிஞ்சிருவீங்க. கரெக்டா? அப்போ இதுல முடியும் போது பாருங்க, எரிந்து விடல் அப்படின்னு முடியும். வேற எந்த பழமொழியிலும் எரிந்து விடல்னு முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்ல போறோம்? மிக்க பழி பெரிதும் செய்தக்கால் கொஸ்டின் பேப்பர்ல படிச்சிட்டோம். யாரோ ஒருத்தவங்க எனக்கு தொடர்ச்சியா அதிகமான பழியை செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அவங்க மேல நான் கோவம் அடைவேன். மேல கோவம் அடைவேன்றத வச்சு மேல்நிலை அடைதல். அப்ப மேல கோவம் வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய லைஃப்ல இருந்து அவங்கள தூக்கி எரிந்து விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்ப எரிந்து விடல்னு அந்த ஆன்சர் வந்து முடியணும், அந்த பழமொழி. அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் லைனு, கடைசி பழமொழி, அந்த டாபிக் மூணு என்ன பண்ணிட்டோம்? கனெக்டும் பண்ணிட்டோம். அந்த பொருளும் நம்ம கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்ப செகண்ட் ஒன் கேட்டாங்கன்னா நீங்க முடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அறநெறியாளனுக்கு உபதேசம். அறநெறியாளனா யாருன்னு நமக்கு தெரியுது, அதாவது நல்லவங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப அப்படியே பழமொழியை பாத்தீங்கன்னா, அக்காரம் பால் செருக்கும் ஆறு. அதுல நீங்க பொருள் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதாவது பால்ல வந்து சர்க்கரை சேர்த்தாங்கன்னா அது இன்னும் கூடுதலா இனிப்பு சுவை வந்து அதிகமாயிடும், இன்னும் டேஸ்டா இருக்கும். இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு நல்லவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போயிட்டு நீ இன்னும் கூடுதலா நல்லது செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க செய்வாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிற நல்லவனை விட திரும்பி அவனை யாரோ ஒருத்தவங்க நல்லது செய்யன்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் அதிகமா செய்ய போறாங்க. அப்ப இன்னும் அவங்க வந்து நல்லவனா மாறுவாங்க. கரெக்டா? அப்ப பால்ன்றதே ஏற்கனவே ஒரு டேஸ்டான பொருள் மாதிரி தான். இப்ப அதுல இன்னும் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணும்போது இன்னும் கூடுதலா நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். இது சும்மா ஒரு கம்பாரிசனுக்காக ஒவ்வொரு ஓமையும் ஒரு பழமொழியா கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்ப நமக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னா, இப்ப இங்க பாருங்க,
இப்ப அக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ஒரே ஒரு பழமொழி தான். வேற எந்த பழமொழியிலுமே அக்கா அப்படின்ற வார்த்தையை வச்சு ஸ்டார்ட் ஆகாது. இங்க அக்காரம் இருக்கா, அதுல இருந்து நம்ம அக்கா அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். சிஸ்டர்ன்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம். வேற எந்த பழமொழியும் அப்படி ஆரம்பிக்காது. ஓகேங்களா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அறநெறியாளன். கரெக்டா? அறநெறியாளன்னா நல்லவன். அப்போ ஒரு நல்லவன் என்ன பண்ணுவானா, அவங்க அக்கா இருப்பாங்கல்ல, கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனை பாத்தீங்கன்னா பொருள் பெற்றால் அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு, செய்கை அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு. இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப ஒரு நல்லவன் என்ன பண்ணுவானா, அவங்க அக்காவுக்கு அவன் கையில எப்பெல்லாம் பொருள் பெற்றால் அப்படின்னா, அவன் கையில ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்குது, இல்ல ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா அவன் கையால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க அக்காவுக்கு செய்வான். இப்ப கையால செய்யறது தான் செய்கை அப்படின்னு நம்ம மாத்தி வச்சிருக்கோம். அப்ப அவன் கையில ஏதோ ஒரு பொருள் வாங்குறான், பொருள் பெற்றால்னா அவன் கையில ஒரு பொருள் கிடைக்குது, அதை அவங்க அக்காவுக்கு என்ன பண்றான்னா அவனால முடிஞ்சதை அவன் கையால செய்யறான். எப்பெல்லாம் பொருள் அவனுக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவன் கையால அவங்க அக்காவுக்கு வந்து செய்வான். ஏன்னா அவன் ரொம்ப அறநெறியாளன், ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு நீங்க போயிட்டு உபதேசம்லாம் செய்ய வேணாம். காசு எப்பெல்லாம் கிடைக்குதோ அக்காவுக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்ண வேணாம், உபதேசம் செய்ய வேணாம். அவன் கையில பொருள் பெற்றால், அவன் கையில பொருள் வந்துச்சுன்னா அவனே அவன் கையால் என்ன பண்ணுவானா அவங்க அக்காவுக்கு செய்வான். யாரும் உபதேசம் பண்ண வேணாம், ஏன்னா அவன் வந்து ரொம்ப நல்லவன், அறநெறியாளன். அப்படின்றத வச்சு நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், தேர்ட் ஒன்னையும் முடிச்சிட்டோம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொருளையும் லைட்டா புரிஞ்சுக்கிறோம், அதே நேரம் நம்ம ஷார்ட்கட் வேணாலும் வச்சுக்கிறோம். சில டைம் என்ன ஆகுனா பொருளையே நமக்கு என்ன ஆகுனா ஈஸியா புரிஞ்சிடும். அது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஷார்ட்கட்லாம் போக வேண்டாம். பொருள் புரியுதா, அதுலயே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நம்ம நிறுத்திக்கலாம். ஆப்ஷன் பார்த்தா எடுத்துரும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தளராதவன் செல்வனாவான். அதாவது டாபிக் படிக்கும்போது என்ன புரியுது அப்படின்னா, ஒருத்தவங்க தொடர்ச்சியா தளராம முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பணக்காராவாங்க அப்படின்றது புரிய வருது. இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா உள்ளூர் அவரால் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற பழமொழியில இந்த பழமொழி நாடுல இது ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ வேற ஸ்டார்ட் ஆகாது. உள்ளூர் அவரால்னு ஆரம்பிக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். சோ அது நமக்கு அட்வான்டேஜ். இந்த மாதிரி இன்னொன்னு இல்ல அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன பண்றோம்னா அந்த பழமொழியை பாருங்க, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்னு இருக்குங்களா. இப்ப நமக்கு வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் லைனு கடைசி லைனு அங்க டாபிக், இது மூணையும் கனெக்ட் பண்ணி ஆகணும். பொருள் படிச்சா நமக்கே புரியும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கை முதல் சிறிதே ஆனாலும், அவங்க கையில அமௌண்ட் கம்மியா இருந்தாலும் விடாமுயற்சினால அதை என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது சம்பாரிச்சு பெரிய அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணிருவாங்க. அவ்வளவுதான். இது அதுக்கான பொருள். இப்ப அதுக்கான ஓமை சொல்றத என்ன சொல்றாங்கன்னா, அந்த அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடைத்தெருவிலே மேய்ந்த பழைய கன்றே என்றாலும் அதுவும் பின் ஒரு காலத்திலே வளர்ந்து எருதாகி சிறைப்படுதலும் உண்டு அல்லவோ அப்படின்றாங்க. தெரியுதுங்களா? அதாவது இப்ப கண்ணுக்குட்டி மாதிரி சின்னதா இருக்கிறது பிற்காலத்துல ஒரு பெரிய ஒரு எருமை மாடு சைஸ்ல அந்த மாதிரி வளர்ந்து அது விலை அதிகமா போறதா கூட இருக்கலாம். அப்ப ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கடையா இருந்தாலும் அடுத்து அதை டெவலப் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும்னா பெரிய கடையா கொண்டு வர முடியும். இது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். பழமொழி நானூறு, திருக்குறள் எல்லாமே நம்ம லைஃப்க்கான பிலாசபி, அந்த லெசன்ஸ் சொல்லும், மோட்டிவேஷனை சொல்லும். வேற எதுவும் பெருசா இல்லை. நம்ம லைஃபுக்கு வேண்டிய விஷயத்த ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கிறோம். புதுசா நம்ம படிக்கிறோம்னு கூட நீங்க யோசிக்க வேணாம். இப்ப இந்த பழமொழியில படிச்சது உங்களுக்கு தெரியாதா, இப்ப தொடர்ந்து உழைச்சிங்கன்னா மேல வரும்ன்றது நமக்கு தெரியாதா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே நமக்கு தெரியும். தெரிஞ்சதை அந்த லாங்குவேஜ்ல என்ன, அந்த தமிழ் லாங்குவேஜ்ல என்ன டெக்ஸ்ட்ல இருக்கோ அதை சும்மா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதை புதுசா நம்ம நிறைய படிக்க போறோம், நிறைய விஷயம் இருக்கு, நான் வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படிலாம் யோசிக்காம, எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல எனக்கு நிறைய விஷயம் தெரியும், லைஃப்ல எனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதை எக்ஸாம் ஓரியன்டுக்கு நான் ஜஸ்ட் பார்த்து கத்துக்க போறேன் மார்க்காக. அவ்வளவுதானே தவிர நான் எதை பார்த்தும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்றத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன தெரியுமா கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். இப்ப நீங்க வந்து உள்ளூர்ல ஒரு கடை ஆரம்பிச்சிட்டீங்க, அங்காடினா கடை அப்படின்னு எடுத்துக்கலாமா. உள்ளூர்னு ஸ்டார்ட் ஆகுது அந்த பழமொழி. அப்ப உள்ளூர்ல நீங்க ஒரு அங்காடியை வந்து திறந்துட்டீங்க. ஓகேவா? இப்ப ஆரம்ப காலகட்டத்துல கூட்டம்லாம் ஒன்றும் அதிகமா வந்து உங்க கடையில வரல. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பழக்கடைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல பழங்கன்று இருக்குல்ல, சும்மா இங்க பழங்கன்றுனா சின்ன வயசுல கன்றா இருக்குது, பின்னாடி எருதாம வரும், அது பொருள். நம்ம அதை வேண்டாம். இங்க பழம்னு வரதுனால நீங்க என்ன கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அங்காடின்றது கடை, ஒரு பழக்கடை ஒண்ணு அங்காடி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸ்டார்டிங்ல கூட்டம் ஒன்றும் அதிகமாலாம் வந்து வரல. அடுத்து நீங்க தொடர்ந்து தளராம என்ன பண்றீங்க, உழைச்சிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடை பிக்கப் ஆயிடுச்சு, நீங்க செல்வன் ஆவான் அப்படின்னு அர்த்தம், பணக்காரன் ஆயிட்டீங்க அந்த ஊர்ல. அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்ல வரோம், உள்ளூர்னு ஸ்டார்ட் ஆகுது, வேற பழமொழி கிடையாது. உள்ளூர்ல நீங்க ஒரு பழக்கடை அங்காடி ஒண்ணு ஆரம்பிச்சிட்டீங்க. தளராம நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆளுங்க யாரும் வரலனாலும் தளராம உழைக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பணக்கார ஆயிட்டீங்க, செல்வன் ஆயிட்டீங்க அந்த உள்ளூர்லயே. அவ்வளவுதான். உள்ளூர்னு ஆரம்பிச்சாலே இந்த கடை உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். உள்ளூர்ல நம்ம ஒரு பழக்கடை ஆரம்பிச்சோம், ஸ்டார்டிங்ல யாருமே வரல, தளராம முயற்சி பண்ணோம், பணக்கார ஆயிட்டோம். இந்த லைன் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா போர்த்து பழமொழி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்றது அந்த டாபிக் உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு. கொடியவன் எதை பார்க்க மாட்டான் அப்படின்னா அந்த 4 லைன் பாட்டு கீழே ஒரு லைன் வருது பாருங்க. அதாவது
கீழ்மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார். அப்போ அந்த கீழ்மக்கள்ன்றவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த தப்பை நான் செஞ்சா 4 பேர் என்னை திட்டுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட அதை பண்றத கைவிட மாட்டாங்க. இப்ப நம்ம குடிக்கிறாங்க, இப்ப குடிச்சா 4 பேர் திட்டுவாங்க, வீட்டுல இல்ல சரௌண்டிங்ல திட்டுவாங்கன்னு தெரியும். ஆனா அதை விடுறாங்களா? பயப்பட மாட்டாங்க. யாருக்கும் பயப்படாம அதை செஞ்சுட்டு நம்ம முன்னாடி நிப்பாங்க. அதேதான் இதுவும். அஞ்சாதேது என்பது அழுவதன் கண் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இந்த 3 கனெக்ட் பண்ணோம். இதுல நல்லா பாருங்க, கருந்தொழிலர் ஆய கடையாயர் தம்மேல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப கருந்தொழிலர்னா பொதுவா ஒரு தொழிலாளி வெயில வேலை செய்வாங்க, மேக்சிமம் கருநிறத்தில் தான் இருப்பாங்க, கருப்பா தான் இருப்பாங்க, அதை எடுத்துக்கிறோம். இப்ப கருந்தொழிலர் அப்படின்னா கருப்பா இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி என்ன பண்றாங்கன்னா ஆய கடையாயர்னு இருக்கா, அதை ஆயா கடைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தொழிலாளி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆயா கடையில போயிட்டு அழுவதன் கண் அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி தின்பது அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு ஆயா கடைக்கு போயிட்டு தின்பது, அதாவது சாப்பிடுறது, தின்பதுக்கு ஏதாச்சும் இருக்கா, என்கிட்ட கையில காசு இல்லை அப்படின்னு கண்ணில் அழுதுட்டு கண்ணீரோட என்ன பண்றாங்கன்னா அழுவதன் கண் அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்னா, கண்ணீர் ஃபுல்லா அவங்க அழுகுறாங்க, கண் ஃபுல்லா தண்ணியா இருக்கு, தின்பதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அந்த ஆயா கடையில போயிட்டு அந்த கருந்தொழிலர் என்ன பண்றாருன்னா கேக்குறாரு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா கொடியவன் பார்க்க மாட்டான்றது டாபிக். இப்ப அந்த ஆயா கடையில போயிட்டு அந்த கருந்தொழில் என்ன பண்றாங்கன்னா தின்பதுக்கு எதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்ணீரோட என்ன பண்றாங்க, கண்ணு ஃபுல்லா அழுதுட்டு கேக்குறாங்க. ஆனா அந்த கடையில இருக்கக்கூடிய யாருமே, அந்த ஆயா கடையில இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் கூட இவன் அழுவுறத பார்க்க கூட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கொடியவனு அர்த்தம், கெட்டவங்கன்னு அர்த்தம். அவ்வளோ மனசுல அவ்வளோ ஒரு கெட்டதை வச்சுக்கிட்டு சுத்தமா இப்படி ஒருத்தன் அழுகுறான்றத கண்டு கூட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்றோம்னா, கொஸ்டின் பேப்பர்ல கருந்தொழிலர் ஆய கடையாய் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே கருமையா இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் ஒரு ஆயா கடைக்கு போயிட்டு தின்பதுக்கு எதா இருக்கா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டாங்க. ஆனா அந்த ஆயா கடையில் இருக்கக்கூடிய யாருமே என்ன பண்ணலாம்னா அவனை என்னன்னு கூட கண்டுக்கல, சுத்தமா பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு கொடியவனா இருந்திருக்காங்க அப்படின்ற டைலாக நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இதுல கிடையாது. இப்போதைக்கு நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா 5 முடிச்சிட்டோம். இந்த முடிச்ச 5மே நீங்க திருப்பி கேட்டா எப்பனாலும் சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டாங்கன்னா, பெரியவங்க யாராவது வீட்டுல செத்து ஆவி ஆயிட்டாங்கன்னா அவங்க பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க அடியை போட்டுறணும். இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க மிக்க பழி பெருதும் அதிகமா பழி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க கோபம் அடைவீங்க. கோபம் அடைஞ்சதுக்கு அப்புறமா லைஃப்ல இருந்து அவங்கள எரிஞ்சு விடுவீங்க. அப்ப எரிஞ்சு விடல் அப்படின்னா ஆன்சர்ல வரணும். அடுத்து அறநெறியாளனுக்கு உபதேசம், அதாவது ஒரு நல்லவனுக்கு நீங்க உபதேசம் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, இப்ப அவங்க வீட்டுல யாராவது அக்கா இருக்காங்கன்னா அவன் கையில பொருள் பெற்றானா அதை எடுத்துட்டு போய் அவனே அவன் கையால செஞ்சிருவான். அவனுக்கு போயிட்டு நீங்க உபதேசம் பண்ண வேணாம், அக்காவுக்கு கொஞ்சம் கொடுப்பான்னு, அவனே செய்வான், ஏன்னா அவன் நல்லவன். அடுத்து ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, உள்ளூர்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பழக்கடை அங்காடி ஒன்று ஏற்படுத்தினீங்க. அது ஸ்டார்டிங்ல யாரும் வரல, தளராம நீங்க என்ன பண்ணீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க, பணக்காரன் ஆயிட்டீங்க, அந்த உள்ளூர்லயே செல்வன் ஆவான் அப்படின்னு முடிஞ்சிடும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் இப்ப பார்த்தது என்னன்னா, கொடியவன் பார்க்க மாட்டான். கொடியவன் என்ன பார்க்க மாட்டானா, இது ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு லாஸ்ட் லைன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், அஞ்சாதேது என்பது அழுவதன் கண் அப்படின்னு கொடுத்துட்டா கொடியவன் பார்க்க மாட்டான் நீங்க எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க தின்பதுக்காக அழுதுட்டே கேக்குறாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அது யாருன்னா கருப்பா இருக்கக்கூடிய அந்த தொழிலாளி அந்த ஆயக்கடல் கேட்டுட்டு இருந்தான். அந்த கடையில இருந்தக்கூடிய கொடியவன் எல்லாருமே, அவனுக்கு யாருக்குமே இறக்கமே இல்லை, அந்த கொடியவங்கலாம் சுத்தமா இவனை பார்க்கவே இல்லை. இந்த கதை 5மே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த 5 முடிச்சிடலாம். இப்ப இதுதான் நல்ல மெத்தடான்னு கேட்டா எனக்குமே தெரியல. நான் படிக்கிறதுக்கு இந்த மெத்தட் எனக்கு ஓகேவா இருக்கு. உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாருக்கும் ஓகே தான். இதை ஒரு 2-3 டைம் சொல்லி பார்த்தோம்னா மேபி ஓகேவா இருக்கலாம். இப்ப எனக்கு மேபி இது ஞாபகம் வரலாம், எல்லாருக்கும் வரணும்னு நீடு கிடையாது. இன்கேஸ் அவங்க பிராக்டிகல் லைஃப்ல இதை அப்ளை பண்ணி தொடர்ச்சியா படிச்சாங்கன்னா மேபி இது ஓகேவா வரலாம். இல்ல இது செட் ஆகல நீங்க சொன்னா கூட மறுபடியும் வேற மாத்துவோம். இப்ப 5 முடிச்சிருக்கோமா? பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.